நாங்கள் ஒரு இன துரோகிகள். 74 வயது 74 வயதில் கூட நான் பாரதூரமான அந்த காலத்தில் ஐயா வன்னியிலேருந்து யாழ்ப்பாணம் சைக்கிள் ஓடணும் எங்களுக்கு இதே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இதான். நீங்கள் பாருங்க அண்ணா சைக்கிளில் வாரார் போகணும், ஒரு தகுதியான திறமைசாலியாக இருக்கணும். அது எங்கள்கிட்ட இல்லை ஐயா. வேலை போயிட்டுது, மொழி பிரச்சனை காணாப்ப இல்லை. சரி, அப்படி இல்லாத கூட நீ உனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை சொல்லுவார்கள், உழுவுற மாடு உள்ளூரில் விலை போகும். ஒரு வீட்டுக்கு வந்தால் உபசரிக்கணும். என்ன இலங்கை ஒரு வனாந்தரமோ அல்ல பாலுவனமோ அல்ல. போர்க்கால எங்களை உயிரை காப்பாற்ற வந்த நாங்கள், நான் தமிழன் ஆனால் தமிழ் தெரியாது. உங்களால் தான், உங்களை போல கொஞ்சம் பேரால தான் இன்னமும் தமிழ் உயிர் வாழ்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கனடாவில் இருக்கிற ஸ்காபரோவில் கந்தவேல் அண்ணாட்ட வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்டா, அண்ணா வந்து எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர், நிறைய தரம் கால் பண்ணி கேட்டவர். அப்போ சரி அண்ணாவையும் சந்திப்போம், நல்ல ஒரு அனுபவமான ஆள், அவர்கிட்ட வரலாறுகள் அதுகளை பற்றி சொல்ல போகிற கனடாண்ட இதுகளை ஒரு சீரீஸாக போகுது இது. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம் சுதர்சனுடைய யூடியூப்பை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரோட மட்டுமில்லை, அதிகமான யூடியூப்பில் நான் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு என்னுடைய மனதில் உள்ள பட்டதுகளை வந்து இது மற்றவைக்கு சொல்கிறத கூட இன்றைக்கு அவரோட பயந்து கொண்டேன். இப்போ நான் வந்து கனடாவில் 2010ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு வந்தேன். இலங்கையில் இருந்து, இலங்கை யாழ்ப்பாணம் ஆக்சுவலி இடைக்காட்ட புறப்படமாக கொண்டு நான் அங்கே தான் என்னுடைய வாழ்க்கை இளமைக்காலம் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது அதெல்லாம் இடைக்காடு சேர்ந்தது. பின்னர் நான் முக்கியமாக விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்த நான். ஆனால் எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சபடியால் நான் 1972ஆம் ஆண்டே அரசாங்க சேவையில் அரசாங்க எழுதிஞராக சேர்ந்து யாழ்ப்பாணத்திலையும் கொழும்பிலையும் வவுனியாவிலையும் திருகோணமலையும் இவ்வளோ இடங்களை நான் வேலை செய்து 2010ஆம் ஆண்டு நான் ஓய்வு பெற்று இந்த நாட்டுக்கு வந்தேன். இங்கே என்னுடைய மூத்த மகன் வந்து 2002 இந்த நாட்டுக்கு தெரிந்தான உங்களை எல்லாருக்கும் எல்லாருக்கும் இலங்கையில் உள்ள போர்க்கால சூழ்நிலை, நாட்டு பிரச்சனை கடுமையாக இருந்தபடியால் நாங்கள் அப்போதெல்லாம் இடம்பெயர்ந்து இடைக்காண்டதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பலாலி கிட்ட அங்கே எப்போதும் வந்து பிரச்சனை அடிக்கும், செல்லடியும் தொல்லையும் அப்படியாண்டபடி இடம்பெயர்ந்து நாங்கள் வவுனியாவிலே நான் வேலை செய்கிறபடியால் வவுனியாவுக்கே வந்து விட்டேன். குடும்பத்துடன் வந்து விட்டேன். அப்போ என்னுடைய பிள்ளைகளை நான் பிறந்தவன நான் இடைக்காலில் படித்தால் கூட என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் படித்தது வவுனியாவில். அப்போ அந்த நேரத்தில் கூட பல இயக்கங்களும் தெரியும், அந்த பிரச்சனை காலம். அப்போ அவர் வழிக்கிட்டு வந்து இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். வந்து இங்கே வேலை செய்து கொண்டிருந்தார். அப்புறம் எங்களை அவர் என்ன ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டபடியால் நாங்கள் மிச்சம் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளும் எல்லாமே, எனக்கு 3 பிள்ளைகள். அப்போ மூத்தம்மா இங்கே வந்துட்டார். 2 பிள்ளைகளும் நானும் மனைவியும் 2010ஆம் ஆண்டு எங்களுடைய ஸ்பான்சர் கிடைத்தபடியால் இங்கே நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஸ்பான்சர் இப்போ இங்கே சொந்தக்காரராக இருந்து கூப்பிட்டேன் அப்படி. ஆமாம், எங்களோட உறவினர்களும் அதிகமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆக்களுக்கு வந்திருக்கேன் தானே. அப்போ அந்த உதவியாலையும் இங்கே மகன் இருந்தபடியாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேர்ந்தேன். என்னென்னா அண்ணா சொன்னவர் உடனே, தம்பி இங்கே வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை மறைக்கினா தான் வந்து ஜெனியூனா வயதுலேருந்து எல்லாம் சொல்லுவார். ஏன்னா இப்போ நார்மலாக இங்கே வந்தால் அரைவாசி பேர் சொல்லுவீனா வந்து இருங்கோ, சில பேர் சொல்லுவீனா போங்கோ, சில பேர் எல்லாம் சொல்ல மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு? அந்த சொல்லுங்க அதில் பற்றி. இல்லை, அதுதான் அதிகமாக வந்த விஷயம் வந்து நான் இப்போ இந்த யூடியூப்பை இந்த தகவலை பார்த்து கொண்டு இருக்க உங்களோட மனதில் சில கேள்விகள் எழும். அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். சில பேர் சொல்ல விரும்பாயினே. நான் இப்போ சொன்னான் இல்லை, எனக்கு 74 வயது தெரியல. 74 வயது. நான் அங்கேயே வேலை செய்து இலங்கையில் என்னுடைய அசல் கமக்காரனாக இருந்தேன். நான் தோட்டம் செய்து, நான் வயல் செய்து, நான் உத்தியோகம் உத்தியோகத்தை நான் என்னுடைய 60 வயதிலே பென்ஷன் ஓய்வு பெற்று இங்கே தான் வந்தேன். அப்போ 60 பிறகு தான் இங்கே, அதாவது வந்து அங்கே பென்ஷன் எடுத்து போட்டும் இங்கே இந்த நாட்டில் ஒரு நன்மையில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னென்றால், இங்கே யாரும் எத்தனை வயதிலையும் வேலை செய்யலாம். உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக நீ வேலை செய்ய உன்னால் முடியுமா இருந்தால்
நீங்கள் 90 இல்ல 95 வயதில் கூட வேலை செய்யலாம். ஆமாம். அப்போ நான் என்ன செய்யணுன்னா இங்கே வந்து அது மட்டுமில்லை, இங்கே நாட்டில் வந்தால் கட்டாயங்களோட ஸ்பான்சரில் வந்தால் எல்லாருக்கும் உங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் எங்களை இங்கே கூப்பிட்டார்களோ ஸ்பான்சர் பண்ணார்களோ அவர்கள் ஒரு அரசாங்கத்துக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் 10 வருடங்களுக்கு, அடுத்த பெரும் 10 வருடங்களுக்கு நான் அரசாங்கத்திடமிருந்து என்னுடைய அம்மா அப்பாவை பராமரிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் பெற மாட்டேன். அப்போ அதன் கருத்து என்னென்றால் இதையே பராமரிக்கக்கூடிய பொருளாதார வசதி அவருக்கு இருக்கணும்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். அவர் தன்னுடைய சம்பளம் எவ்வளவு, தான் எவ்வளவு மிச்சம் பிடிக்கலாம், தன்னை மேலதிகமாக நான் என்னுடைய அம்மா அப்பா இங்கே கொண்டு வச்சிருந்தால் எவ்வளவு செலவு ஏற்படும், அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய தராதரம் தனக்கு இருக்கின்றதை ப்ரூவ் பண்ணாதான் அவளை ஏற்றுக்கொள்வார். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட விசிட்டிங் விசா. அதாவது வந்து அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம் வந்து வெறும் மக்கள் வந்து தங்களுக்கு சுமையா இருக்கப்படாது, அதுதான் முக்கிய நோக்கம். தங்களுக்கு அவை ஏனென்றால் இந்த நாட்டில் இலவசமாக படிப்பு கொடுக்கிறார்கள், வைத்திய வசதி செய்து கொடுக்கிறார்கள், மற்ற சில இதுகளில் வந்து சலுகையை செய்கிறார்கள், வைத்திய வசதியெல்லாம் மருந்தெல்லாம் இலவசமாக கொடுக்க. அப்போ அதுகளெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு சுமையாக இருக்கும். அப்போ அதை தவிர்த்து கொள்றதுக்கு தான் அப்போ வருபவர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஒப்பந்தத்தில் தான் நானும் இங்கே வந்தேன். மகன் என்னை அந்த அந்த கண்டிஷன் அந்த கட்டுப்பாடு அதற்கு ஏற்றுக்கொண்டு தான் என்னை கூப்பிட்டார்கள். ஆனாலும் இங்கே வந்தால் கூட எங்களுக்கு செலவு ஏற்படத்தானே செய்யும். அவரால் இப்போ பெரிய வசதியாண்டு இல்லை எல்லாரும் வந்தாலும் நிற்கக்கூடும். இங்கே என்ன சமாளிக்கிறதுக்கு அதே நேரத்தில் நான் யோசிச்சு நான் என்ன மகனை கூப்பிட்டதே பெரிய காரியம். ஏனென்றால் ஒரு ஏஜென்ட் ஒரு முகவர் மூலம் மாறாண்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அந்த நேரம் கூட அப்படிங்கிற ஒரு 30-40 லட்சம் தேவைப்பட்டிருக்கலாம். நான் இப்போ வர தெரியும் தானே ஒரு கோடி இப்போ ஒரு கோடி ரூபா வருது. அது காலத்து காலம் எல்லாம் கூடுறதானே, எல்லா செலவுகளும் கூடிக்கொண்டு போக அதையும் கூடிக்கொண்டு போகலாம். அது அப்போ ஏன்டா அப்போ சம்பளம் குறைவு, இந்த ரேட்டும் குறைவு வாரக்குரியது. இப்போ சம்பளமும் கூட வேண்டபடியால் அந்த ரேட்டும் ஏஜென்ட் ரேட்டும் கூடிக்கொண்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நான் இங்கே வந்தபோது யோசிச்சு பார்த்தேன், நான் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்க விரும்பலை. ஆனால் அதே நேரத்தில் நான் ஓரளவுக்கு 60 வயதுண்டால் கூட ஓரளவு நான் நல்ல மாதம் ஆரோக்கியமாக இருந்தேன். அப்போ ஒரு வேலையை தேடி நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவேன். நானும் மனைவி வேலையை போகல, பிள்ளைகளை அந்த வேலை பிறா கூட இருந்தால் நான் வேலை போன்ற தேவை ஏற்பட்ட இடையில கரைக்குதேன். சொல்லுங்க, ஸ்பான்சர்ல வேலையே செய்யலாம் ஆஃபீஸில், எனக்கு அதில் பற்றி தெரியும். அப்போ விசிட்டிங் நாங்கள் வந்து ஸ்பான்சர்ல வார இல்லை, நாங்கள் எல்லாரும் லீகலாக வரோம், சட்டபூர்வமாக வரோம். அப்போ சட்டபூர்வமாக வந்தபோது அந்த அரசாங்கம் எங்களுக்கு ஹெல்த் கார்டுன்றதை தரார்கள். நான் இலவச வைத்திய வசதி பெறலாம்ன்றதுக்காக ஹெல்த் கார்டை தருவார்கள். மற்றது வந்து சின் நம்பர்ன்னு ஒன்று தருவார். சின் நம்பர்ன்றா சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பரை தான் சுருக்கமாக சின்னம். அது இருந்தால்தான் இந்த நாட்டிலே நாங்கள் சட்டபூர்வமாக வேலை செய்யலாம். அப்படி இருந்தால் சரி. அப்போ நான் என்னுடைய திறமையை பாவிச்சு என்னால் என்ன வேலை செய்ய முடியலாமோ அந்த வேலைக்கு நான் விண்ணப்பித்து எங்கெங்கெல்லாம் வேலை இருக்கோ விண்ணப்பிச்சு நான் ஒரு கணிசமான அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட சம்பளத்தை பெற்றுக்கொண்டு நான் இந்த வாழ்க்கையை சட்டமாக்கிக்கும். இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதையிலும் அரசாங்கத்துக்கோ என்னுடைய மகன்மார் குடும்பத்துக்கோ சுமையாக இருக்க விரும்பவில்லை. அதனால தான் நான் வேலையை தேடிப்போனேன். அப்போ நான் வேலையை தேடிக்கொண்டு போகும்போது உண்மையாக உண்டை சொல்லணும். சிலவங்களை சொல்லித்தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இங்கே வரும்போது என்னென்று சொன்னால், அங்கே அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தபடியால் நான் கொழம்பில் நான் மற்ற இடங்கள் இப்போ எங்களுக்கு மொழிப்பு இங்கே கனடா வந்து ஆங்கிலம் தானே. இப்போ ஆங்கிலம் நான் யோசிச்சு ஒன்று வந்தேன்னா இங்கே அப்போ ஆங்கிலத்தை நான் இருந்தபடியால் என்னால் வேலையை செய்ய முடியும், மொழி பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சி கொண்டு தான் இங்கே வந்தேன். நான் ஆங்கிலம் வந்து அங்கே உங்களுக்கு நல்ல சரளமாக இருந்தது, நல்ல எல்லாம் சமாளிக்கக்கூடிய இருந்தது. அங்கே இருந்த அந்த அங்கே வேலை செய்தபடியால் ஒரு கணிசமான நாலேஜ் அறிவு இருந்தது. அப்போ எனக்கு ஒரு துணிவு இருந்தது, இந்த நாட்டில் வந்து எனக்கு மொழி பிரச்சனை இருக்காதுண்டு. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா, எவ்வளவு தூரம் என்னுடைய நம்பிக்கை பிள்ளைன்றது இங்கே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏனென்றால் ஆங்கிலம் தான் அதிகம் ஆங்கிலம், இங்கே மாலம்தான். ஆனால் நாங்கள் தமிழாக்கள் எல்லாம் சின்ன உதாரணம் சொல்லுவோம், தமிழாக்கள் தானே
எங்கட தமிழுக்கும் தென்னிந்திய தமிழ்நாட்டு தமிழுக்கும் இவ்வளவு வித்தியாசம். இந்தியாவுக்கு போனால் தடக்கு போடுறோம் என்ன நாங்கள் அவங்க நான் தண்ணி என்று சொன்ன தண்ணி தாங்க உண்டால் ஐயா தண்ணி இங்கே இல்லை தண்ணி இங்கே விற்கிறலேன்னு இன்னத்தான் தண்ணி என்றா சொன்னால் நான் மதுபானத்தை தான் தானே சொல்கிறான் அவனை வாட்டர்ன்னு சொல்லுவான். அதே மாதிரி சில சிலாங்கிகள் வித்தியாசம் எங்கட மொழியிலேயே அப்படி தடக்கப்படுங்க. இங்கே வந்து இங்கே யாரும் எனக்கு சொன்னது விளங்குறதான் பிரச்சனை. சிலாங்கன்னு சொல்லுவார், அது விளங்குறதான் பிரச்சனை. விளங்கிட்டா நம்ம சொல்லுவோம், அதில் பிரச்சனை. இன்னமும் வந்து எங்கட ஆங்கிலம் யாராவது இலங்கையரோ இல்லாட்டி இந்தியாக்காரனோ பங்களாதேஷ்காரனோ மலேசியாக்காரனோ இங்கிலீஷில் காய்ச்சா ஒரு பிரச்சனை எங்களுக்கு அது எங்களுக்கு பிரச்சனை. அவன் இது சிலாங் ஒரே மாதிரி. ஆனால் இங்கே உள்ள வெள்ளையின மக்களும் கருப்பின மக்களும் இந்த பாசம் வந்து சிலாங் வந்து விளங்கி கொள்வது மிகவும் கஷ்டம். அப்போ மட்டுமல்ல, நான் இப்போ வந்து 14 வருடமாகிவிட்டது, கிட்டத்தட்ட 14 வருஷம். இன்னமும் வந்து என்னாலே அது எனக்கு பெரிய தடையாக இருப்பது, பெரிய தடையாக இருப்பதுன்னா மொழி பிரச்சனை உண்டு தான். வேறு ஏன்னா உண்மையாக ஒன்றை யோசிக்கணும். எங்களோட நாட்டில் நாங்களே எங்களை கெடுத்து கொண்டது இந்த சிங்கள தமிழண்ட பாகுபாட்டால் சிங்களத்தை அறியாவிட்டபடியால் சிங்களம் மிகவும் இலகுமான மொழி, தமிழோட மிகவும் ஒற்றுமையாக இருக்கும். அது ஒரு பக்கம். அப்போ நான் கேட்டேன், இங்கே தொழில் எடுக்கிறாங்க. அப்போ எனக்கு வயது 60. இனி நீங்கள் புதுசாக நான் படித்து இந்த நாட்டில் ஒரு புதுசாக தொழில் எடுக்கிற கஷ்டம். அந்த நேரம் அதிகமாக பெரிய படிப்பாளிகள் இலங்கையிலிருந்து ஆப்பிரிக்காவில் போய் பெரிய உத்தியோகம் பார்த்தாக்கள்லாம் இங்கே வந்து இந்த என்ன வேலை செய்தார்கள் என்றால் ரெஸ்டாரண்ட்டில் கோப்ப கலப்பின வேலையும் அதிகமாக செக்யூரிட்டி கார்டெல்லாம் தான் வேலை செய்தார்கள். அப்போ நான் அங்கே போனேன். அப்போ அந்த ஒரு செக்யூரிட்டி கம்பெனிக்கு எங்களோட தமிழ் சங்கத்தில் போய் கேட்ட இடத்துல அவர்கள் சொன்னார், முன்னே மாதிரி இல்லை, செய்யலாம் எடுக்கலாம், ஆனால் அதுக்கும் இப்போ படித்து ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், அனுமதி பெறணும். அது படித்தாண்டு கனகாலம் தேவையில்லை, ஒரு 1 வீக் ஒரு கிழமையில் அடிப்படை இதை சொல்லி தருவார்கள், சோதனை வைப்பார்கள், சோதனையில் பாஸ் பண்ணால் எடுக்கலாம். அப்படித்தான் நான் இந்த வேலையை எடுத்து பாஸ் பண்ணி ஆமாம் அதில் சோதனையில் பாஸ் பண்ண அப்புறம் ஒரு லைசன்ஸ், இந்த டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஒரு கார்டில் ஒன்று தருவாங்க லைசன்ஸ். அப்போ எப்போ வேலை, காலம வேலை, இரவு வேலை எல்லாம் வரும்போது நான் அதுக்கு பிறகு லைசன்ஸ் எடுத்த பிறகு எத்தனையோ கம்பெனிகள் இருக்குங்க. ஏதாவது லைசன்ஸ் அந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு தொழிலை செய்விக்கிற கம்பெனிகள் எத்தனையோ இருக்குது. அங்கே போய் அவர்களை தொடர்பு கொண்டார். அவர் எங்களை முதலாவது கேட்பார், யூ ஹேவ் த லைசன்ஸ் தான் கேட்பார், யூ ஹேவ் த செக்யூரிட்டி லைசன்ஸ் கேட்பார். அதை நான் காட்டுத்தேன். அதுதான் முதல் தகுதி எங்களுக்கு. அதே பிறகு வந்து வேலை செய்கிறேன்னா உதாரணமாக பிளம்பிங் வேலை செய்கிறேன்னா நாங்கள் சும்மா வந்து செய்யலாம். அந்த இங்கே ஸ்டாண்டர்ட் இருக்கணும், படிச்சிருக்கணும். அது அதுதான் உங்களோட சர்டிஃபிகேட் வேணும், சர்டிஃபிகேட் வேணும். இங்கே மேலே முக்கியம் வந்து அதை சொல்லி நீங்கள் உங்களோட கதையை முடிச்சுட்டு அப்போ நான் போன இடத்துல அப்போ அதை கேட்டார்கள். அப்போ நான் அந்த லைசன்ஸ் இருந்தபடியாக காட்டினேன்னு சொல்லி கேட்டார்கள். என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தேன்னா இலங்கையில் வேலை செய்தது அதை பற்றி காய்ச்சி போடணும். அப்போ என்னோட அதான் நான் சொல்ல வரணும், இப்போ மொழி பிரச்சனைன்றதை பற்றி என்னோட வந்து இன்னும் சிலர் வந்து வேலை ஏறி சோதனை இந்த இன்டர்வியூக்கு வந்து இங்கே வந்து எந்த தொழிலையும் வந்து அந்த வேலை கொள்வோர் இந்த எம்ப்ளாயர் வந்து உங்களை கட்டாயம் உங்களோட சர்டிஃபிகேட் தந்தாலும் சர்டிஃபிகேட்டை பார்ப்பார்கள், அதில் கூட இல்லை. ஆனாலும் உங்களோட இன்டர்வியூ அவர் இன்டர்வியூவில் எங்களை சில கேள்விகள் கேட்கும்போது அவர் எங்களை அளவீடு செய்து கொள்வார்கள். இவற்றை திறமை என்னென்றால் இலவாக பிடிச்சு விடுவார்கள். அப்போ 4 கேள்வி கேட்டால் விளங்கிடும். எந்த லைசன்ஸை பார்த்துட்டு அடுத்த கேள்வி கேட்பேன், யூ ஹேவ் த கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ், கெனடியன் அனுபவம் உனக்கு கொடுக்கான்னு தான் கேட்பார்கள். அதுவும் ஒரு தகுதியாக கொள்வார்கள். அதில் சிலதுகள் இல்லை. அப்போ என்னோட என்னென்றால் என்னோட இன்டர்வியூக்கு வந்த என்னோட சின்ன பையன்கள் வந்தான். சின்ன பையன் இங்கே படித்து கொண்டு இலங்கையில் OLAL படித்து போட்டு அந்த வெக்கேஷன் என்ன லீவு நேரங்களில் இங்கே எத்தனை பேர் வந்து தொழில் தங்களோட செலவுக்காக அரசாங்கம் ஊக்குவிக்கும். அதே வேலை படிக்கிற மட்டுமல்ல தொழில் அனுபவம் கிடைக்கட்டுமென்றதுக்காக லீவு நேரத்தில் வந்து அப்போ அவர்கள் வந்து அவர்களுக்கு அப்போ என்ன கேட்பார்கள், சாரி ரிப்பீட் ப்ளீஸ்ன்னு நான் கேட்டால் அவனுக்கு அந்த இன்டர்வியூவில் இருக்கிறவங்க அந்தரமாக இருக்கும். அப்போ இவருக்கு கிடைக்க தெரியாது, பேச பாத தெரியாது. ஆனால் அந்த பையன்கள் என்ன செய்வாங்கண்டா இவரை கேட்டேன்னா ஒரு கேள்வியிடம் 2 பகல சொல்லுவான். அவனுக்கு அந்த பிரச்சனையிட அவன் கெனடியன், அவன் இங்கே பிறந்திருப்பான், அவன் கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மொழி பிரச்சனை எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், அவருக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், அவருக்கு மொழி பிரச்சனையே கிடையாது.
அவைக்கு தெரியும் எது அந்த இன்டர்வியூ பண்ணுறவருக்கே தெரியும் இவர் கல்யாண காலம் வேலை செய்ய மாட்டார், இவர் இந்த லீவுக்கு தான் வந்து நிற்கிறான். அப்படி இருந்தும் அவரே எடுப்பான், வேலைக்கு எடுப்பான். உடனடியாக அப்போயும் லெட்டர் கொடுப்பார், எங்களுக்கு சொல்லுவார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யூ ஃபேஸிங் த இன்டர்வியூ, ஐ ஹேவ் ஆல் த டீட்டெயில் யுவர் இன்டர்வியூ, இஃப் யூ வீன் தட் யுவர் சர்வீஸ் ஐ வில் கான்டாக்ட் யூ, ஐ வில் இன்ஃபார்ம் யூ அப்படின்னு சொல்லி போட்டு தேங்க்யூ வெரி மச் என்று கையில் போட்டு எங்களை அனுப்பி விடுவான். எனக்கு ஒரு ஞாபகம் உண்டு வேறு என்னென்றால் சொல்கிறேன் என்ன ஞாபகம் என்றால், இலங்கையில் வந்து நாங்கள் இந்த கல்யாணம் பேசக்க பொம்பளை பார்க்க போவேன். மாப்பிள்ளை பற்றி பொம்பளை பார்த்துட்டு எல்லாம் கழிச்சு போட்டு அந்த சோட்டிச்சுகள் வடைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இதுக்கு நாங்கள் போய் அறிவிக்கிறோம்னு சொல்லி போட்டு பாருங்க வழியில் அந்த மாதிரி. அப்போ அதெல்லாம் தெரியுமா அவைக்கு தெரியும் தீபலாதான். அதே மாதிரி அந்த பையனுக்கு அப்போ மிலிட்ரியை கொடுத்தாச்சு, எனக்கு சந்தோஷம் போட்டு வாங்குவோம், நான் பிறகு வேண்டாம் கூப்பிடணும்னு சொல்லுவேன். அதில் எந்த பணங்கும். இப்போ என்ன காரணம்னு சொன்னால் அவங்களுக்கு தேவை எங்களோட நல்ல இவரெல்லாம் வேலைக்கு வச்சிருந்தால் இவரால் வார ஆக்களோட கதைக்க மொழி பிரச்சனை இருக்காது, அனுபவம் காணாது என்ன பிரச்சனை. அப்படித்தான் அதுதான் இங்கே. அப்போ இங்கே வந்து எப்போதும் வந்து எந்த ஒரு எம்ப்ளாயர் எந்த ஒரு தொழில் வேலைதாரரும் எனக்கு இப்போ வச்சு உதாரணத்துக்கு எனக்கு $2000 சம்பளம் தாராரா இருந்தால் அவே இவரால் எனக்கு அட்லீஸ்ட் ஆக குறைஞ்ச 2500 தன்னும் தனக்கு ஒரு பெனிஃபிட் ஒரு நன்மை கிடைக்குமான்னு தான் யோசிப்பார் கட்ட. அப்படி தான். ஏனென்றால் என்ன எடுத்து போட்டு இவர் வாராக ஒழுங்காக இவர் பார்த்து சொல்ல மாட்டார் என்றால் ஏன் அந்த தொல்லை. அப்போ அந்த சின்ன பிடிக்கனாக இருந்தால் கூட அவனுக்கு எல்லாம் தெரியும், A to Z எல்லாம் தெரியும். அதனால பிரச்சனை அதுதான் இங்கேத்தே நடப்பது தான். இங்கே வந்து நீ குவாலிஃபிகேஷன் கூட இருந்தால் கூட எப்போதும் வந்து எங்களுடைய வயதுக்கு கூட மதிப்பு கொடுப்பார்கள். இலங்கையில் வந்து எங்களுடைய அனுபவத்துக்கு மதிப்பு கூட சம்பளம் கூட. இங்கே அப்படி அனுபவம் இருந்தால் கூட ஏனென்று சொன்னால் அது நியாயம், அது நான் பிள்ளைன்னு சொல்ல வரல. ஏனென்று சொன்னால் ஒரு 50 வயதுக்காரன் இருக்கிற உஷாருக்கும் 25 வயது பையன் உஷாரம் வித்தியாசம் என்ன. அவன் ஹார்ட் வேகமாக பீட் பண்ணுது, அந்த ரத்தாஜம் அந்த இதயம் வேகமாக அடிக்கிறபடியால் அவற்றை வேகம் அவங்களுக்கு உஷாராக இருக்கணும், சுறுப்பாகவே. இதுதான் இந்த நாடு முன்னேறினதுக்கு காரணம் இப்படியான இளைஞர்ல தங்கி இருக்குது, நிறைய இருக்குது. சரி, அப்போ நீங்கள் இதை சொல்லல உங்களுக்கு வேலை அடுத்து கிடைச்சதோன்னு சொல்லல. ரைட். அது எனக்கு அப்படி 3-4 கம்பெனிக்கு போயிட்டு கிடைக்கல. அப்புறம் ஒரு கம்பெனி வேறு ஒரு ஆள் சொன்னார், இதில் நான் சொன்னால் அவங்கள எடுப்பாங்களே. ஏனென்று சொன்னால் அது வந்து நான் வேலை செய்த கம்பெனி வந்து வேலை செய்தேன் இந்த போன வரையும் வேலை. அந்த கம்பெனியில் வந்து அவங்களோட மெயினான வேலை புதுசு எங்கேயெல்லாம் 40-50 மாடி கட்டிடம் கட்டுவார்கள். அதுக்கு வேலை பகலில் செய்வார்கள், தொழிலாக வேலை செய்வார்கள். அவருடைய எந்திரங்கள் வேறு பெறுமதியான பொருட்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு பாதுகாப்புக்கு கட்டாயம் தேவை. அப்போ அதுக்கு எங்களை போலியாக்கள் நிறைய போய் வயது உண்ணாக்கள் எல்லாம் வந்து வேலை செய்ய அந்த கம்பெனிங்களும் கடை மட்டும் வச்சு கொண்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் நான் ஒழுங்காக வேலை செய்தேன். அதாவது ஒரு நாளும் லீவ் எடுக்கிற கிடையாது, முடிந்தவரை லீவ் எடுக்க மாட்டேன், நேரத்துக்கு போய் விடுவேன், என்னுடைய கடமையை மடிவாக செய்தபடியால் அந்த எம்ப்ளாயர் என்னோட மிகவும் நல்ல மாதிரி பழகி கொண்டார். நான் இலங்கைக்கு லீவில் விடுப்பில் போய் வந்தால் கூட அவர் கேட்பார், எஸ் யூ கேன் கோ, பட் வென் ஆர் யூ கம்மிங் பேக், எப்போ திரும்பி வருவேன்னு கேட்பார். எஸ் நான் சொன்னேன், ஐ எம் கோயிங் அண்ட் 1 or 2 month leave. After that, if you are interested to come again your work, let me know, I will give you any chance somewhere. அதன் காரணம் என்றால் நான் வேறு கூட இருந்தாலும் என்னுடைய வேலையை நான் திறம்பட செய்தபடியால், அதாவது திறம்படன்னா அவருக்கு திருப்திகரமாக செய்தபடியால் எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்போதும் வந்தால் கூட எனக்கு வேலை தந்து கொண்டிருந்தார். அப்போ எவ்வளோ காலமாக செய்த நீங்கள்? நான் கிட்டத்தட்ட இங்கே வந்து 2010ஆம் ஆண்டு வந்தேன்னு சொன்னேன். 11ஆம் ஆண்டு வாங்கி இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷமாக நான் வேலை செய்வேன். ஒரே கம்பெனி வடிவாக செய்தால் வேணும் ஒரு நாங்கள் அதான் அவருக்கு எந்த குறைவுற்றம் இல்லாமல் என்னுடைய கடமையை நான் சரியாக செய்தனா இருந்தால் நிச்சயமாக எவரும் வந்து என்ன விட மாட்டார்கள். 2 விஷயம். ஒன்று, நான் அந்த இடத்துல நான் வேலை செய்யணுமெண்டா ஏன்னா மதிப்பாக இருக்கணும்னா 2 விஷயத்தை நான் கடைப்பிடிக்கும். ஒன்று, நீ ஒரு டேலண்டட் பர்சனாக இருக்கணும், ஒரு தகுதியான திறமைசாலியாக இருக்கணும். அது எங்கள்கிட்ட இல்லையா ஐயா.
வயது போயிட்டுது, மொழி பிரச்சனை காண அப்போ இல்லை. சரி, அப்படி இல்லாத கூட நீ உனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை திருப்திகரமாக செய்தால் கூட நல்ல பேரை சம்பாதிக்கலாம். அப்போ நான் செய்தது 2வது தான். நான் இங்கே புதுசாக படிக்கிற வயதும் போயிட்டது, காலம் காணாது. தந்த வேலையை திறம்பட செய்தபடியால் அவர்கள் நல்ல ஒரு பேரை நான் சம்பாரித்து கொண்டு இந்த வரை நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய குடும்பத்தை நான் என்ன பிள்ளைகளை தாங்க இதுவரை நான் அதை விட்டு பெருமைப்படுறேன். இன்னமும் எனக்கு நான் முந்தி சொன்னேன் 74 வயது. 74 வயதில் கூட நான் பாரதூரமான உடலியல் பிரச்சனை இல்லாமல் சமாளித்து கொண்டு போகிறபடியால் என திருப்தியாக வாழுகின்றேன். பல விஷயங்கள் இந்த நாட்டை பற்றி நிறையவே சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் இங்கே வந்த உடனே இப்போ 2010 இந்த வந்தோம். 2010 ஜூன் 22 இந்த மண்ணிலே கால் வைத்தேன். கனடிய மண்ணில் வந்தபோது என்னுடைய மனதில் சில கேள்விகளும் வந்தது. அது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன கேள்வி வந்தது என்றால் என்ன அதுக்குரிய பதிலும் கையோட கிடைச்சது. ஏனென்றால் கட்டாயம் என்ன பொறுத்த இந்த இதெல்லாம் முக்கியமாக நான் அந்த கேள்வியை கேட்டு விடுங்க, பதில் அடுத்த காணொலியில் சொல்லலாம். நீங்களும் யோசிச்சு பாருங்க, நீங்களும் சொல்லுங்க. ஏன் நான் என்னென்ன மனதில் உள்ள கேள்விகள் 3 ஒரு கேள்வி தான் வந்தது. அந்த நாட்டில் 60 வருஷமாக என்னுடைய மனதிலே 60 வருட அனுபவங்கள் முட்டி போயிருக்குது நெஞ்சில். இங்கே வந்த உடனே சில கேள்வியாக கேட்டால் அதுக்குரிய பதிலும் கிடைச்சது. கேள்வியை இப்போ சொல்கிறேன். என்ன கேள்வி என்றால், நான் அங்கேருந்து வந்தேன்னா இலங்கை ஒரு வனாந்தரமோ அல்ல பாலுவனமோ அல்ல. அங்கே சில இடங்கள் வறட்சி இருந்தால் கூட தண்ணீர் தாராளமாக வறட்சியான வடபகுதியில் தாராளமாக விவசாயம் செய்து நல்லபடியாக சந்தோஷமாக உழைப்பாளியாக இருந்தால் தாராளமாக ஜீவிக்கலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் எங்கள்கிட்ட நாட்டில் 3 இனம் 2 மொழி. 3 இனம் பெரும்பான்மை சிங்கள இனம், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள். என்ன மொழி? சிங்களமும் தமிழும். இங்கிலீஷ் அப்படிங்க. அப்படி இருந்தும் எங்களோட நாடு ரிவர்ஸில் பின்னுக்கு தான் போய்கொண்டிருக்கு. நாடு சண்டை இஞ்சளப்பும் பிரிவினையும் அதுவும் இதுவும் போய்கொண்டிருக்கு. ஆனால் இந்த நாடு, இந்த கனடிய தேசம், உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இருக்கிறார்கள், அத்தனை இன மக்களும் இருக்கிறார்கள், அத்தனை மொழியும் இருக்குது, அத்தனை கலாச்சாரம் இருக்குது, அத்தனை பண்பாடு எல்லாம், அத்தனை உணவு பழக்கம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் சண்டையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டு போகுது இந்த நாடு. என்ன காரணம்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் அதுக்கு முதல் அண்ணாட கேட்கணும் ஒரு கேள்வி. நீங்கள் இப்போ ஒரு அட்வைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இலங்கையிலேருந்து வரியினமாக்கள் வந்து இங்கே வேலை செய்யணும்னு வைப்போம், விசிட்டர் விசாவில் வாரது வேறு. அவைகளுக்கு என்ன அட்வைஸ்? இப்போ இங்கே இந்த வேலை செய்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் வீடியோவிலேயும் விளங்கி இருக்கு மக்களுக்கு. நீங்கள் சொன்ன விதம் ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக சொல்லுங்க. ஒரு சின்ன பழமொழியோடு சொல்கிறேன். நம்மளுக்கு சொல்லுவார்கள், உழுகுற மாடு உள்ளூரில் விலை போகும். உழுகுற மாடு உள்ளூரில் அந்த கருத்து என்ன? இப்போ நாங்களெல்லாம் விவசாயியாக இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போத்தே மாரி லேண்ட் மாஸ்டரோ டிராக்டரோ இல்லை, மாட்டெல்லாம் உள்ளாகும். அந்த மாடுகள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. சில மாடு பல கட்டிக்கிற மாடு காலம் கொண்டே பூட்டினா அந்த தரை முழுக்க 1000 2000 கண்டா சும்மா கம்பு மாதிரி உழுது போட்டு வந்து நிற்கும். சரியா? அந்த மாட்டுக்கு அந்த ஊர்லேயே ஒரு மதிப்பு இருக்கும். அந்த மாட்டுக்குரிய உரிமையாளர் அதை விற்க போகிறாருன்னு சொன்னால் போட்டி போட்டு அந்த மாட்டை வாங்குவாங்க. ஏனென்று சொன்னால் இந்த மாட்டை வச்சிருந்தால் இந்த அலுப்பில்லை நான் இந்த கமத்தை செய்யலாம். அதே மாதிரி தான் மனிதனும். யாரெல்லாம் முயற்சியாக இருக்கிறார்களோ, நீ எல்லாம் இங்கே வர தேவையில்லை, உன்ற நாட்டிலே உனக்கு தொழில் இருக்கு ஐயா, உனக்கு நீ நல்லா வாழலாம். அதுக்காண்டி நான் இங்கே பெற வேண்டாம் பெறக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீங்கள் முயற்சி இருந்தால் எங்கேயும் முயற்சிக்கலாம். ஆனால் சில தடங்களை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கிட்ட நான் உழைக்க தயார், ஆனால் எனக்கு தொழில் கொடுக்குற குரால் வேணுமில்ல, இதை தொழில் வசதி வேணுமில்ல. அப்போ அந்த வசதி இங்கே இருக்குது நிறைய. இங்கே கை ஊட்டி கூப்பிடுவோம், இப்போ கொஞ்சம் குறைவு. கை ஊட்டி கூப்பிடுவோம், இங்கே வாங்க நான் இந்த சம்பளம் எல்லாம் வந்து பேர் சீக்கிரம் ஆக்கள் இங்கே கூப்பிட்டு அது ஒரு வசதி. அதை நான் மீட்டியான்னு சொல்லலை. நான் சைக்கிளில் வரேன், நீங்கள் பஸ்ஸில் வாங்க. கிட்டவோ? அதில் கிட்ட நீங்கள் இதில் போனால் 16ஆம் நம்பர் பஸ் டவுன் சென்டர் தான் போய் இறங்கும். அங்கே தான் போய் நிற்கும். அதுக்கெல்லாம் பழிக்கிட்டு அதில் நில்லுங்க. நான் அதில் வரேன், நான் சைக்கிளில் வரேன். சைக்கிளில் போய் எனக்கு 2 அப் அண்ட் டவுன் டிக்கெட்டுக்காக மிச்சம் இல்லை. நான் சைக்கிள் இந்த சைக்கிள் நிற்குது.
பைக் நிற்கிது வச்சுக்க. அதான் நான் சம்மர் முழுக்க சைக்கிள்லாம் உடுத்திருந்தேன். முழுக்க அதெல்லாம் உடுத்திருந்தேன். பயம் இல்லையோ சைக்கிள்? டக்குனு வாகனம் ஒரு ரோட்டத்துக்கு லைன் இருக்குமே நாங்கள் இல்லை எங்கிட்ட இந்த வாக்வேல நான் போடுறேன். வாக்வேல தான் போடுறேன். சரி, அப்போ நீங்கள் சாப்பிட்டு போகலாம். சாப்பிட்டு போகலாம். இல்லை கொண்டு போகிறேன். டைம் இருக்கு போட்டு தந்து விடுறதா? எனக்கு இப்போ தான் எல்லாம் லேட்டாக சாப்பிட்டு தண்டா விட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ பார்த்தாரு பார்க்கணும். நன்றி. ஆமாம் சரி சரி. இந்த தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ளணும் பிரயோசனமான முறையில் பகிர்ந்து. இதில் அவள் நிறைய எந்த விஷயத்திலையும் நான் அதிகமாக சொல்கிற விஷயம், எந்த கர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் 100% நன்மையும் இருப்பதில்லை, 100% தீமையும் இருப்பதில்லை. என்ன மாதிரி என்றால், இப்போ ஒரு ஆள் செத்து போச்சு, அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பு. அதே நேரத்தில் அந்த சாப்பாட்டை செய்கிறவனும் மேளம் அடிக்கிறவனுக்கும் சந்தோஷம் தானே. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலையும் சில விஷயங்கள் நன்மை. அதே மாதிரி தான் இந்த நாடும் வந்து உண்மைதான், பொருளாதார விஷயத்தில் நிறைய நன்மை. கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தோம்னா, வீதத்தில் கணக்கு பார்த்தாமென்றால் கிட்டத்தட்ட ஒரு 60% நன்மையும் 40% தீமையும் இருக்குன்னு சொல்லுவோம். நான் அதிகமாக சொல்கிறேன். நான் வந்து என்னத்தை எங்களுக்கு தவிர்க்க முடியாத நிகழ்வு ஏற்பட்டது கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னம். போர்க்கால சூழ்நிலை நாங்கள் வழிக்கிட்டு இங்கே வந்தோம் இந்த நாட்டுக்கு. போர்க்கால எங்களை உயிரை காப்பாற்ற வந்த நாங்கள் எங்களோட பொருளாதாரத்தை நன்றாகவே உயர்த்தி கொண்டோம். அந்த பொருளாதாரம் எனக்கு மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களுக்கு, எனது உறவர்களுக்கு, என்னுடைய இனத்தவர்களுக்கு எத்தனை விதத்தில் பங்களிப்பு செய்தது. அது எங்களோட ப்ளஸ் பாயிண்ட், எங்களோட நன்மை. அந்த நேரத்தில் என்ன நாங்கள் செய்த தீமை என்ன தெரியுமா? நாங்கள் ஒரு வகை நான் நான் உண்மை அதுதான் உண்மை. நீண்ட போக்கில் நீண்ட தூர பார்வையில் பார்த்தமாக இருந்தால் நாங்கள் ஒரு இனத்துரோகிகள். ஏன் தெரியுமா? எங்களுடைய சந்ததிகள் தமிழர்கள், தமிழ் தெரியாத தமிழராகத்தான் வளர்கிறார்கள். இங்கே என்னுடைய பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் தமிழில் கேள்வி கேட்டால் ஆங்கிலத்தில் பேச சொல்கிறார். ஏனெண்டா எனக்கு தெரிஞ்ச பாஷை தமிழ், அவர்களுக்கு தெரிஞ்ச பாஷை ஆங்கிலம். ஆனால் தமிழ் பிள்ளைகள் நிறைய வீட்டை இதில் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். நான் என்னடா என்னுடைய அனுபவம் நான் இப்போ சொன்னேன் எல்லாம் முந்தி இதில் சொன்னேன். நான் இதில் லைசன்ஸ் என்ன செக்யூரிட்டி கார்டு லைசன்ஸ் எடுத்தேனாண்டு ஒரு காலம் படித்தேன். ஒரு கிளாஸுக்கு போனேன். அங்கே போன போது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது என்னென்றால், அங்கே அவன்கிட்ட மொழி எங்களுக்கு விளங்கப்படுத்தின ஆசிரியர், அந்த லெக்சரன்ற மொழி ஆங்கிலம். அவன் இங்கே நாட்டவன். அந்த மொழியை நான் வல்ல கஷ்டம் விளங்குறாக்கு பார்த்தா எல்லாரும் இந்த இனத்தவர் தான். அது ஒரு தமிழனும் காணலை. ஆனாலும் அதில் அப்படியே தட்டி கொண்டு போக அந்த அட்டண்டன்ஸ் கையெழுத்து வாங்குவார்ல, அது ஒரு ஆளுன்ற பேர் எழுதி கிடந்து வீரப்பன் என்ற ஒரு பேர் போட்டிருந்து. ஏன்னா பல சந்தோஷம். அட்லீஸ்ட் ஒரு ஆள் அண்டாலும் இங்கே இருக்கிறான். சரியா, கிளாஸ் முடிஞ்சுது, வெளியில் வந்தோம். அந்த வீரப்பனை தேடி அவர் நான் தெரியும் பார்க்க கேட்டேன். அப்போ நான் அவனை கேட்டேன், நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே கனடாவில் இருக்கிறீங்களேன்னு. அவர் ஒரு 15 சொல்லலை. எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு 15 சொல்லலை. அப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரு 15 இல்லை. என்னடா இது பெரிய புதினமாக கிடக்குன்னு போட்டு அப்போ நான் அதில் ஆங்கிலத்தில் கேட்டேன், ஆர் யூ தமிழ் or not? அவன் சொன்னான், எஸ் ஐ ஆம் தமிழ் பட் ஐ டோன்ட் நோ தமிழ். நான் தமிழன், ஆனால் தமிழ் தெரியாது. ஸோ வேர் ஆர் யூ ஃப்ரம்? நான் கேட்டேன் அவரை, எங்கே நீ எந்த நாட்டு? ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் மொரிஷியஸ். மொரிஷியஸில் தமிழாக்கள் இருக்கிறார்கள், தமிழ் தெரியாத தமிழாக்கள் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய தலைமுறை 4-5 தலைமுறைக்கு முன்னம் இந்தியாவிலிருந்து வந்த தமிழினத்தின் சந்ததி தான் அவை இல்லை. அவை இன்றைக்கு அந்த நாட்டு பாஷை ஆங்கிலத்தை படித்து தமிழை மறந்துட்டார்கள். இந்து சமயத்தவர்கள் தமிழர்கள் தமிழ் பேர் வச்சு இல்லை. அதே மாதிரி தான் எங்களுடைய அடுத்த தலைமுறை, இந்த பேரை பிள்ளை புட்ட பிள்ளை தமிழ் அதுகளுக்கு பேரை தமிழில் தான் வைக்க போகிறோம். வெப்பம் சைவ கோயிலில் போய் கும்பிடுவினே, டான்ஸை பழகுவினே, தமிழில் சொல்லி கொடுப்பினேன். நான் என்றதுக்கு நான் என்ன இன்னென்ன எழுதாயினே NAAN என்று எழுதி கொண்டு தான் இருக்க போயினேன். அப்படிதான் அது இது துரோகம் இல்லையா? இது ஒரு இன துரோகம் இல்லையா? உண்மை. ஆனாலும் உண்மை மீறிய
சக்தி மீறிய தவிர்க்க முடியாத நிலைமையில் விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. ஏதோ ஒரு வகையில் சில விஷயங்களை நாங்கள் நான் சொன்னேனே 100% நன்மையும் இல்லை 100% தீமையில் இல்லை, தவிர்க்க முடியாத நிலைமையில் நாங்கள் மாட்டுப்பட்டு போயிருக்கிறோம். உண்மையாக இலங்கையில் இருக்க யாராவது நீங்கள் நிச்சயமாக திருப்திப்படலாம். உங்களால் தான், உங்களை போல கொஞ்சம் பேரால் தான் இன்னமும் தமிழ் உயிர் வாழ்கின்றது என்பதை நீங்கள் தாராளமாகவே நீங்கள் மதிச்சு நான் பயந்தது தாராளமாகவே நீங்கள் தாராளமாக மகிழ்ச்சி எல்லாம். அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். நன்றி வணக்கம். மீண்டும் காண்போம். ஆமாம், மீண்டும் அண்ணாவை சந்திப்போம். நீங்கள் மறக்காமல் அந்த அண்ணா கிட்ட 2-3 கேள்விகளுக்கு பதில போடுங்க. பிரதான ஒரு கேள்வி தான். அடுத்ததா உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்க வேண்டி இருக்கும் கனடாவை பற்றி. கமெண்ட்ல போடுங்க, அதை நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி எல்லாருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் செய்யுங்க. சரி, என்ன வலிக்கிடுவோமோ? இப்போ எங்கன்னா போல் மாட்டுக்கு போக போகிறோம். என்ன அதுக்கு இருக்கு பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு. என்னென்ன டின்னர் அண்ணா ஒரு வீட்டுக்கு வந்தால் உபசரிக்கணும். என்ன நம்மளோட பாரம்பரிய பழக்கம் இல்லை. சும்மா போகக்கூடாது. நான் சாப்பிட்டு கொண்டு உங்களை சாப்பிட அனுப்பக்கூடாதுல்ல. ஓகே இரவு சாப்பாடு கூட நாங்கள் கூட வெஜிடேரியன் தான். கூட முட்டையும் சாப்பிட்றேன் நான். சரி, அப்போ அப்படியே வேர்ல்மார்ட்டுக்கு போவோம். நான் இதை இன்னொரு காணொலியில் எந்த வேர்ல்மார்ட்டுண்டா கனடாவில் நிறைய எங்கே பார்த்தாலும் வேர்ல்மார்ட் இருக்கு. நாங்கள் எந்த வேர்ல்மார்ட்டுக்கு போகிறோம்டா டவுன் சென்டரில் இருக்கிற வேர்ல்மார்ட்டுக்கு போகிறோம். ஸ்காப்ரோ டவுன் சென்டரில் இருக்கிற வேர்ல்மார்ட்டுக்கு தான் போகிறோம். சரி, அப்போ வெளிக்கிடுவோமோ? என்னத்தில் வேற போகிறீங்க? நான் சைக்கிளில் வரேன். பாருங்க, சைக்கிளில் வரேன். சைக்கிள் எனக்கு அது சகசம். அந்த காலத்தில் ஐயா வன்னியிலேருந்து யாழ்ப்பாணம் சைக்கிள் ஒன்று எங்களுக்கு இது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இதா நத்திங் ஒன்றுமே சிம்பிள். அது மட்டும் இல்லை, ஒரு செலவும் இல்லை. என்ன சைக்கிளில் ஒரு செலவும் இல்லை. இப்போ இங்கே கார் மலிவு பெட்ரோலும் மலிவுன்னு சொன்னால் கூட செலவு இல்லை. நான் இங்கே இந்த சம்மரில் இந்த கோடை காலத்தில் என்னுடைய பிரயாணம் முழுக்க கனடாவில் சைக்கிள் தான். இந்த ஏரியாவில் முழுக்க நான் சைக்கிள் தான் இருக்கிறேன். எங்கே போனாலும் சைக்கிள் தான் போகிறேன். எவ்வளோ தூரம் ஓடும் சைக்கிள்? அது என்ன நன்மை என்றால் பேட்டரி சைக்கிள், பைக்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் பைக். அப்போ அதில் சார்ஜ் பண்ணி போட்டு போனால் இந்த நாடு எங்களோட ஊரை போல் சமதரையில் சில இடங்களில் ஏற்ற இறக்கம் அப்படி இருக்கும். அப்போ அந்த ஏற்ற இறக்கத்தில் கூட எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் காலுக்கு நோவில்லை, ஈஸியாக தள்ளி கொண்டு போகும். இன்னொரு ஆள் எனக்கு கூட என்ன தள்ளி கொண்டு வர மாதிரி தள்ளி கொண்டு வரப்போ எவ்வளோ வசதி தெரியுமா? இந்த பைக் என்னுடைய சைக்கிள் மகன் எடுத்து வச்சிருந்தவர் 4 வருஷத்துக்கு முன்னே. அவர் கூட டவுன் டவுனுக்குள்ள அவர் ஃபுட் டெலிவரி செய்தவர். அப்போ அந்த சைக்கிள் எடுத்து வச்சிருந்தவர். பிறகு அவர் வேறு தொழில் செய்கிறார். அப்போ இப்போ அந்த சைக்கிளை இப்போ 4 வருடமாக அந்த சைக்கிள் எந்த விதமான செலவும் இல்லாமல் பாவிக்கிறேன். என்ன கிளம்பிக்கு ஒருக்கா சார்ஜ் பண்ணுவேன், பேட்டரியை சார்ஜ் பண்ணுறேன், சார்ஜ் பண்ணி போட்டு போகலாம். நான் கண்ணை போய் கொண்டு விடலாமே. அதாவது எவ்வளோ வசதி தெரியுமா? ஆமாம். அப்போ நாங்கள் இப்போ டவுன் டவுனுக்கு போகிறோம். என்னென்னா இந்த வெளிச்சம் காணாத பிரச்சனைக்கு இப்போ அண்ணா கூட்டிகிட்டு போகிறார். நாங்கள் வேண்ட போகிறோம். ஒரு என்ன சார்ஜர் லைட். அப்போ இனி வேர்ல்மார்ட்டில் சந்திப்போம். அண்ணன் சைக்கிளையும் காட்டுற இடையில. ஓகே. என்னென்னா நான் நடந்து போகிறேன், அண்ணா சைக்கிளை பின்னால் வாரார். இங்கே பாருங்க, அண்ணா சைக்கிளில் வாரார். மெதுவாக போங்க, வாரண்ணா. சின்ன பிள்ளையான இருந்து வரலாம் இதுக்குள்ள. ஆமாம் ஆமாம். சரி, இப்போ கொப்பி குடிக்கிறோம். வேர்ல்மார்ட்டுக்கு வந்து நாங்கள் இந்த லைட் பார்த்து கலாச்சிட்டோம். மண்டைக்கும் 8:30 ஆச்சு, லைட்டே கண்டுபிடிக்க முடியல.